இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்த்துடலாம். ஒன்று வந்து டிடிஎஃப் டாஸ்க் டீட்டெயில்ஸு, இன்னொன்று வந்துட்டு சாண்ட்ராவும் பார்வதியும் அரோரா பற்றி பேசினது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, டிடிஎஃப் டாஸ்க் வந்து சுற்றி வந்தீகங்கிற டாஸ்க் வந்து நேற்று ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அதில் தான் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வந்திருக்கு. ஃபேஸில் ஏதோ அடிச்சுட்டாரு போல் இருக்குது. ஸோ பயங்கர சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சபரியை வந்து கால் பக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமான இடத்துல அடிச்சிட்டாங்க போல் இருக்குது. அதனால அவரும் ரொம்ப வலையில் துடிச்சிட்டாரு. அவர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்க. அவர் இப்போ நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் பிபி ஹவுஸ்குள்ளே தான் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடந்த சண்டை வந்து நேற்று நைட்டு வந்து நடந்திருக்கு. நான் சொல்கிறது பிபி ஹவுஸில் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு தான் அது வந்து லைவில் வரும். அதுவும் கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு தான் அது லைவில் வரும். அண்ட் தேர்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டாஸ்க் என்னென்னா கில்லர் காயின் டாஸ்க்காக. கில்லர் காயின் ஒன்று ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? முத்துக்குமரன் எல்லோரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டாங்க. மேலே ஏறி அன்ஷிதா எல்லோரும் விளையாடினாங்க. பயங்கரமாக அடிப்பொடி நடந்துச்சு. அதை இந்த டீம் சீசன் 9க்கு போய் அதை வச்சுருக்காங்க. இது என்ன மாதிரி சண்டை? ஏன்னா இந்த சீசன் 9ல் பாதி ஃபுல்லாக கேஸ் போடுற ஆட்கள், பாதி ஃபுல்லாக பயங்கரமாக மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறவங்க. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு டாஸ்க். ஆனால் அதில் எதுவும் சண்டை நடந்துச்சா, யார் வின்னர், அதெல்லாம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அடுத்த டாஸ்க் டிடிஎஃப் டாஸ்க் 6 வந்து கில்லர் காயின் டாஸ்க். கண்டிப்பாக இதை வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக விளையாண்டா சந்தோஷம் தான். அண்ட் சபரி வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் இப்போ ஒதுங்கி தான் நிற்பார். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவரை ரொம்ப இறங்கி விளையாடுறதுக்கு சான்சஸ் இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பார்வும் சாண்ட்ராவும் மார்னிங் உட்காந்து அரோரா பற்றி என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த பெயின் இருக்குது தலையில், அந்த விஷயம்லாம் பற்றி போட்டிருந்தா, மெடிக்கல் இஷ்யூ வச்சுட்டு அப்புறம் நேரில் வந்து என்கிட்ட ஷாம்பு வேணுமான்னு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அப்புறமா என்னென்னா, இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு இவங்க வந்து திடீர்னு நல்லவள் ஆயிடுவாங்களாமா, அவங்களுக்கு இது கிடைக்குமா, இவங்களும் ரொம்ப ஏற்றி விடுவாங்களாமா, அதை என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வாரம் அரோரா எந்த வேலையுமே செய்யலை. சரி, மொதல் நாள் கை வலிச்சது ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தாலுமே மற்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, இப்போ அரோரா எந்த வேலையுமே செய்யலை. அதையும் தாண்டி மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் பரவாயில்ல, பட் ஓப்பன் நாமினேஷன் வச்சா நான் அரோராவை போட்டு உடைக்க தான் செய்வேன். அரோராவும் சரி கமர்தீனும் சரி 2 பேர்த்தையும் நான் க்ளீனாக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி ஓப்பன் நாமினேஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்டே சொல்கிறாங்க. அதை தாண்டி ஓட்டு போடுறதும் போடாததும் மக்களோட விஷயம், இன்ட்ரெஸ்ட், அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.